ஹலோ டிசைனர்ஸ், வெல்கம் டு ஹபீப்ஸ். நான் உங்கள் ஹபீபுல்லா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடோப் எக்ஸ்பிரஸில் இருக்கிற ஜெனரேட்டிவ் ஏஐ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமேஜ் ஜென்ரேட் பண்ண முடியும். அதே மாதிரி டெம்ப்ளேட்டை உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இன்விடேஷன் டெம்ப்ளேட்டு, ரெஸ்யூம் டெம்ப்ளேட்டு, இந்த மாதிரியான டெம்ப்ளேட்டை ஜெனரேட்டிவ் ஏஐ யூஸ் பண்ணி உங்களால் ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான பிபிடி ப்ரெசன்டேஷனை உங்களால் சூப்பராக இதிலேயே கிரியேட் பண்ண முடியும். ஸோ இது வந்து நான் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஜெனரேட்டிவ் ஏஐ யூஸ் பண்ணி மட்டுமே கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ரெசன்டேஷன் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் நான் ஒரு ப்ராம்ப்ட் மட்டும் யூஸ் பண்ணி இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கிற இந்த பிபிடியை நான் ப்ரெசன்டேஷனாக ஃபுல்லாகவே கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். கூகுள் வந்துருங்க. வந்த உடனே அடோப் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு லிங்க் இருக்கு இல்லையா, இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த அடோப் எக்ஸ்பிரஸோடைய பேஜ் வந்திருக்கும். இது ஆல்ரெடி நீங்கள் லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கோ டு அடோப் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு இந்த ஆப்ஷன் காமிக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் லாகினோ இல்லை சைன்அப்போ பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ நான் கோ டு அடோப் எக்ஸ்பிரஸ் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே எனக்கு இந்த டேஷ்போர்ட் ஸ்க்ரீன் வந்திருக்கு. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரேட்டிவ் ஏஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வாங்க. ஸோ கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஜெனரேட்டிவ் ஏஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஜெனரேட்டிவ் ப்ரெசன்டேஷன், ஜெனரேட்டிவ் இமேஜ், அதுக்கப்புறம் ஜெனரேட்டிவ் டெம்ப்ளேட். ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரேட்டிவ் இமேஜ். ஸோ இது என்னென்னா, ஸோ ஆல்ரெடி நிறைய மாடல்ஸ் நம்ம பார்த்துருப்போம். சாட் ஜிபிடி, தனியாக ஒரு சாட் ஜிபிடி இருக்கும். நானோ பனானா, அதாவது ஜெமினியோடைய மாடல்ஸ் இருக்கும். ஸோ இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, நீங்கள் எல்லா மாடலையும் ஒரே இடத்துல இங்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே காமிக்குது பாருங்கள், ஜெமினி. ஸோ நானோ பனானா ப்ரோ காமிக்குது. அதுக்கப்புறம் நானோ பனானா இமேஜின், அதாவது ஜெமினியோடைய இன்னொரு மாடல் இமேஜின் 3 அப்படின்னு சொல்லி இருக்குது. அதே மாதிரி சாட் ஜிபிடி. ஸோ இது எல்லாத்துக்குமே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட்ஸ் இருக்கும். ஸோ இந்த கிரெடிட்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரீ வெர்ஷனாக யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மந்த்லிக்கு 250 கிரெடிட்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படி நீங்கள் ஃப்ரீ இல்லைனா நீங்கள் பே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய பேமெண்ட்க்கு ஏற்ற மாதிரி, அதாவது சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய கிரெடிட்ஸும் மாறும். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஃபயர்ஃப்ளை இமேஜ் 4 யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு எவ்வளோ கிரெடிட்ஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கிரெடிட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்சஸ், ஸ்டைல்ஸு, நீங்கள் எதனா ஆல்ரெடி ஒரு ஸ்டைல் வச்சுருக்கீங்கன்னா அந்த ஸ்டைல் இமேஜை இங்கே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ராம்ப்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னா அதே ஸ்டைலில் உங்களால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜை ஜென்ரேட் பண்ண முடியும். அதே மாதிரி காம்போசிஷன். ஸோ காம்போசிஷன் என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாக்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அந்த பாக்ஸ் மாதிரி வேறு ஒரு பாக்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். பட் அதில் இருக்கிற ஷேப் எனக்கு அப்படியே தான் இருக்கணும். அதே மாதிரி அது எந்த பொசிஷனில் இருக்கோ அந்த பொசிஷன்லேயே இருக்கணும். பட் எனக்கு இமேஜ் மட்டும் இருக்கிற அந்த பாக்ஸ்க்குள்ளே சம்திங் டிஃப்ரெண்ட்டாக எதனா சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் ஈஸியாக அதில் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு இமேஜ் அப்லோட் பண்ண சொல்லி கேட்கும். அதே மாதிரி கண்டென்ட்டோடைய டைப்பு. ஸோ கண்டென்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபோட்டோஸ், அதே மாதிரி கிராஃபிக்ஸு, இப்போ இல்லிஸ்ட்ரேஷன்ஸ்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் கண்டென்ட்டை வந்து ஆட்டோன்னு கொடுத்துட்டு ப்ராம்ப்டில் நீங்கள் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிங்கனாலே போதும், அதுவாகவே அதை எடுத்து பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டைல்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த ஸ்டைல்ஸில் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த ப்ராம்ப்டை இது எப்படி ஜென்ரேட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நான் ஜெனரேட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஒரு 4 இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஜென்ரேட் பண்ணுது. ஸோ இதில் எவ்வளோ கிரெடிட் யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கிரெடிட்டு நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு வந்து 250 கிரெடிட்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா ஃப்ரீ வெர்ஷன்ஸ்க்கு. ஸோ மந்த்லி நம்ம அப்கிரேட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதனால் நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த 1 கிரெடிட் வந்து உங்களுக்கு அதுலேருந்து மைனஸ் ஆகிருக்கும். ஓகே, சூப்பராக நம்மளுக்கு ஒரு இமேஜ் ஜென்ரேட் ஆகிருக்கு. நீங்கள் என்ன ப்ராம்ப்ட் கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட இமேஜ் வந்து இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் இதில் எதுனா சேஞ்சஸ் பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ சஜஷன் கொடுத்துருக்கு இல்லையா, இந்த சஜஷனை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு பண்ணாலும் ஓகே தான், நீங்கள் சஜஷன் வச்சுட்டு பண்ணாலும் ஓகே தான். ஸோ சஜஷன் அது ஆட்டோமேட்டிக்காக சஜஸ்ட் பண்ணணும் நீங்கள் எதனா நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் எனக்கு வந்து ஃபயர்ஃப்ளை இமேஜ் 4 வேணாம் அப்படின்னா நீங்கள் வேறு எதனா ஒரு மாடலையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஃபயர்ஃப்ளை இமேஜ் இருக்கு இல்லையா, இது வந்து அடோபுடைய மாடல், ஓன் மாடல். ஸோ ஃபயர்ஃப்ளை இல்லாமல் நீங்கள் மற்ற மாடலும் நீங்கள் இங்கே இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து கிரெடிட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நானோ பனானாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு 40 கிரெடிட்ஸ் கேட்குறாங்க. அதே மாதிரி சாட் ஜிபிடியில் 60 கிரெடிட்ஸ் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 250 வச்சுருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு 2 இமேஜோ 3 இமேஜ் மட்டும்தான் நம்மளால் ரொம்ப க்ரியேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஃபயர்ஃப்ளை யூஸ் பண்ணும்போது ஒரு 250 இமேஜஸ் நம்மளால் தாராளமாக க்ரியேட் பண்ண முடியும் இல்லையா? ஓகே,
அடுத்து நம்ம ஜெனரேட்டிவ் டெம்ப்ளேட் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போது அதே மாதிரி நம்ம ஜெனரேட்டிவ் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜெனரேட்டிவ் டெம்ப்ளேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இன்விடேஷன் டெம்ப்ளேட்டோ இல்லை ரெஸ்யூம் டெம்ப்ளேட்டோ அது வந்து நீங்கள் என்ன பண்ணிப்பீங்க, அந்த டெம்ப்ளேட்லேருந்து முன்னாடி எடுத்து யூஸ் பண்ணுவீங்க. பட் இந்த இடத்துல நம்ம என்ன போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்குன்னு ஒரு டெம்ப்ளேட்டாகவே என்னால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஜஸ்ட்டு வந்து ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன், அந்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல டெம்ப்ளேட்டும் நம்மளுக்கு க்ரியேட் ஆகும். இதுலேயே போய்ட்டு போஸ்டருக்கு பதிலாக இந்த இடத்துல ஒரு ஃப்ளையரோ இல்லை போஸ்டரோ எது இருந்தாலும் ஓகே தான். இப்போ நான் வந்து ஃப்ளையர்னு மாற்றிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல செலக்ட் பிராண்டு. ஸோ நம்ம ஆல்ரெடி பிராண்டாக க்ரியேட் பண்ணியிருந்தோன்னா அது செலக்ட் பிராண்டு. இந்த பிராண்டு எப்படி க்ரியேட் பண்ணோன்னு நான் ஒரு கோர்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அடோப் எக்ஸ்பிரஸோட கோர்ஸ். நீங்கள் அதில் போய் செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு டெம்ப்ளேட் வேணும். என்ன டெம்ப்ளேட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு வெட்டிங் டெம்ப்ளேட் வேணும் அப்படின்னு சொல்லி நான் போடுறேன். invitation template for Muslim community. ஸோ முஸ்லீம் கம்யூனிட்டி அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது அரபிக் வேர்ட்ஸும் இருக்கிற மாதிரி அரபிக் சிம்பிள்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு நான் போடுறேன். அரபிக் சிம்பிள்ஸ், மண்டேலா டிசைன் அந்த மாதிரி மல்டிப்புளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியும் போடுறேன். ஸோ ஜென்ரேட் கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து ஒரு இன்விடேஷன் டெம்ப்ளேட் க்ரியேட் ஆகணும். ஸோ அது எப்படி இருக்கணும்னா முஸ்லீம்ஸ் கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ஸோ அதில் அரபிக்ஸ் அண்ட் சிம்பிள்ஸு, மண்டேலா டிசைன்ஸ் இது எல்லாமே கொஞ்சம் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கணும். ஸோ பார்க்குறதுக்கு ஒரு ஹை கிளாஸ் இன்விடேஷன் மாதிரி இருக்கணும்னு நான் கேட்குறேன். ஸோ அதை எப்படி ஜென்ரேட் பண்ணியிருக்கிறது நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கிறது இந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இதில் நம்மளுக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா, ஸோ இது ஓகே கொஞ்சம் பெட்டராக இருக்குது. மற்றது எல்லாமே கொஞ்சம் அந்தளவுக்கு முஸ்லீம்க்கு அந்த கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த இன்விடேஷன் இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து மறுபடியும் ரீஜெனரேட் பண்ண சொல்லலாம். ஓகேங்களா? ஜெனரேட் அகைன். ஸோ மறுபடியும் ரீஜெனரேட் கூட பண்ண சொல்லலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு கிரெடிட் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் ரீஜெனரேட் பண்ணட்டும். ஸோ இந்த இமேஜஸ்லாம் எங்கேருந்து யூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடோப் ஸ்டாக் இருக்கு இல்லையா, அதுலேருந்து இவங்க இமேஜஸே எடுத்துக்கிறாங்க. ஸோ நீங்கள் ப்ராம்ப்ட் பர்ஃபெக்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து ஜெனரேட் சிமிலர் கொடுத்தேன்னா அதுக்கேற்ற மாதிரி வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. பட் இதுவும் வந்து இன்விடேஷன் மாதிரி இல்லை. ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ இப்போ நான் எனக்கு வந்து ஜெனரேட் சிமிலர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு கிரெடிட் யூஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு 5 கிரெடிட் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ 250 கிரெடிட்டில் 5 கிரெடிட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ சிமிலர் அப்படின்னு கொடுத்த உடனே நம்மளுக்கு அதில் இருக்கிற அதே இமேஜை எடுத்து சிமிலராக மேலே இருக்க நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு காமிச்சிருக்கு. ஸோ ஜஸ்ட் அதில் இருக்கிற கண்டென்ட்டோ அது மட்டும் சேஞ்ச் பண்ணி காமிச்சிருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு எதனா ஒரு பிடிச்ச டெம்ப்ளேட் எதனா இருக்குன்னா ஜஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த டெம்ப்ளேட் எனக்கு பிடிச்சிருக்குன்னா ஜஸ்ட்டு நான் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் டெம்ப்ளேட் அப்படின்னு கொடுத்தாலே போதும். எனக்கு வந்து அந்த டெம்ப்ளேட்டில் நான் எது வேணாலும் எடிட் பண்ணிவிட்டு எனக்கு அனிமேட்டாகவும் நான் என்னால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், இதில் வந்து இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், வெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி இன்விடேஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், அனிமேட் ஆல் அப்படி இல்லைனா அனிமேட் ஆல் நான் கொடுத்துட்றேன். ஸோ இதில் வந்து சன்ரைஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு வந்து அந்த டெம்ப்ளேட் வந்து பர்ஃபெக்டாக சூப்பராக எனக்கு ஒரு அனிமேட்டான ஒரு எஃபெக்டை நம்மளுக்கு கொடுத்துருக்கு பாருங்கள். சூப்பராக நான் இங்கேருந்து கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, உங்களோட வெட்டிங்கை இன்விடேஷனோ இல்லை ரெஸ்யூமோ இல்லை உங்களுக்கு எதனா ஒரு போஸ்டர் டிசைன்ஸ் பண்ணணும், டெம்ப்ளேட் பண்ணணும், எல்லாமே இதுலேயே நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும் அடோப் எக்ஸ்பிரஸில். ஸோ ப்ளஸ் அனிமேட்டும் பண்ணுறோம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடியோவையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறோம். ஸோ அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ப்ரெசன்டேஷனை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணலாம். இப்போ பிபிடி ப்ரெசன்டேஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம வந்து ஜெனரேட் பண்ண போகிறோம் பிபிடி ப்ரெசன்டேஷனை. ஸோ அதை எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் வாங்க. ஸோ முன்னாடி வந்த அதே பேஜ்க்கு நம்ம இப்போ வந்திருக்கோம். ஸோ இதில் வந்து ஜெனரேட் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்ககிட்ட ஆல்ரெடி ப்ராம்ப்ட் இருக்குது, உங்ககிட்ட நிறைய ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் இந்த இடத்துல அப்லோட் பண்ணுங்கள். ஸோ அப்லோட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஆட் ஃபைல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆட் ஃபைல்ஸ், ஆட் லிங்க், நீங்கள் எது வேணாலும் கொடுக்கலாம், ஃபைல்ஸும் கொடுக்கலாம். அதே மாதிரி கஸ்டமைஸ் ப்ரெசன்டேஷன்ஸ், எவ்வளோ லென்த் வேணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு 10 ஸ்லைட்ஸ் வேணும்னா நீங்கள் 10 கொடுக்கலாம், இல்லை 20, இல்லை 20க்கு மேலே வேணும், இல்லை எனக்கு வந்து 100 வேணும்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஆடியன்ஸ் யார், உங்களோட ஆடியன்ஸ் வந்து ஒரு டீம் மெம்பராக இருக்காங்களா, இல்லை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இங்கே கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ லெவலோட டீட்டெயில் ஹை லெவலாக இருக்கணுமா, இல்லை இன்டெப்த்தாக இருக்கணுமா, இல்லை நார்மலாக இருந்தால் போதுமா, அந்த மாதிரி. இப்போ ஜஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல கிரியேட் எ பிச் டெக் டு பில்ட் கேஸ் எக்ஸ்பேண்ட் டு தி நியூ மார்க்கெட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நெக்ஸ்ட்டுன்னு நான் கொடுக்குறேன். எனக்கு வந்து ப்ரெசன்டேஷன்ஸ்க்கு எந்த மாதிரியான டெம்ப்ளேட் ஆல்ரெடி இருக்கோ அந்த மாதிரி ஒரு ஜஸ்ட்டு இந்த ப்ரெசன்டேஷன் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு நான் இதை கொடுக்குறேன். ஸோ அதுவாகவே என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் எல்லாமே க்ரியேட் பண்ணோம். இந்த கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட்டு வந்து ஜெனரேட் அப்படி கொடுத்தாலே போதும். ஸோ அந்த கண்டென்ட்டை அது ப்ரெசென்ட் பண்ணி நம்மளுக்கு சூப்பராக பர்ஃபெக்டாக ஒரு பிபிடி ஸ்லைட் மாதிரி பர்ஃபெக்டாக நம்மளுக்கு கொடுத்துரும். இது நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம ப்ரெசென்ட்டும் பண்ண முடியும். ஸோ புதுசாக உங்களுக்கு வந்து டிசைன் பண்ண தேவையில்லை. ஸோ ஜஸ்ட்டு வந்து இதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ஜெனரேட் அப்படின்னு கொடுத்தாலும் மட்டுமே போதும், நீங்கள் உங்களுடைய ப்ரெசன்டேஷனை ஈஸியாக க்ரியேட் பண்ணிட முடியும். இது வந்து சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ டிசைனர்ஸ் நிறைய தேவைப்படாத ஒரு கம்பெனி இருக்கும் அப்படின்னா, இல்லை இப்போ தான் நான் வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எனக்கு வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணணும், அந்த மாதிரி நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து இதை ஈஸியாக வந்து இந்த அடோபி எக்ஸ்பிரஸை யூஸ் பண்ணி அவங்களால க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ஒரு டிசைன் க்ரியேட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வந்து எதுவுமே பண்ணல, ஜஸ்ட்டு வந்து ப்ராம்ப்ட் மட்டும்தான் கொடுத்தேன், எனக்கு ஒரு பிபிடி ப்ரெசன்டேஷன் க்ரியேட் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இதை வந்து அனிமேட் பண்ணாலும் அனிமேட் பண்ணிக்கலாம், எனக்கு வந்து சேஞ்சஸ் பண்ணாலும் இங்கே ரீஃபைன் வித் ஏஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கா, இதுவும் நீங்கள் கொடுத்தாலும் உங்களால் ஈஸியாக சேஞ்சஸும் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.